இந்த வீடியோல டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் மெனு, டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ். ஷார்ட்கட் கீ Ctrl+B. டெக்ஸ்ட் டூல் ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. மவுஸ்ல அப்படியே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணீங்க. நமக்கு தேவையான அளவு டெக்ஸ்ட் ஃப்ரேம் நம்ம கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருங்க. இப்போ டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல கர்சர் பிளிங்க் ஆயிட்டு இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் இதுல பிளேஸ் பண்ண போறேன். எடிட் மெனு, பேஸ்ட். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபுல்லா பிளேஸ் ஆயிருச்சு. இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ஜெக்ட் மெனுல டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்றீங்க. டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கு. அந்த காலம் ஏரியாவுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ், கட்டர், பிட் அப்படின்னு இருக்கு. இந்த நம்பர்ஸ் இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல நமக்கு எத்தனை காலம்ஸ் வரணும், நம்ம 2 காலம்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த 2 காலத்துக்கு இடையில இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் கட்டர் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு எவ்வளவு வரணும், கட்டர் ஸ்பேஸ் வந்து 6 mm கொடுத்துருவோம். இப்போ மாறினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து அதோட வித் T1 இருக்கு. இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை நீங்க ரீசைஸ் பண்றீங்க. ட்ராக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு காலமோட வித் வந்து மாறி இருக்கு, கட்டர் ஸ்பேஸ் வந்து மாறாம அப்படியே இருக்கு. எனக்கு இந்த காலமோட வித்து மாறக்கூடாது அப்படின்னா நம்ம அன்டூ பண்ணிக்குவோம். ஷார்ட்கட் கீ Ctrl+B பிரஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். காலம்ஸ் ஏரியாவில் ஃபிக்ஸ்டு காலம் வித் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை ரீசைஸ் பண்ணீங்கன்னா அந்த காலம் பிளஸ் அந்த கட்டர் ஸ்பேஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும். நீங்க சின்னது பண்ணாலும் அந்த காலம் தான் மறையுமே தவிர அந்த காலமோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு மாறாது. மாத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த காலம் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு புதுசா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது இன்சர்ட் ஸ்பேசிங். டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் கொண்டு போடுறீங்க. அதுல இன்சர்ட் ஸ்பேசிங்ன்ற ஆப்ஷனை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல இந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளவு மார்ஜின் விட்டு நமக்கு வரணும் ஸ்பேசிங். இதுல டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் இருக்கு. இந்த ப்ளூ லைன் தெரியுது இல்லைங்க, அந்த ஓரத்துல டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் வந்து உள்ள தள்ளி வர்றதுக்காக தான் நம்ம இங்க வேல்யூ நம்ம கொடுக்க போறோம். இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பட்டன் பேர் மேக் ஆல் செட்டிங் த சேம். இந்த பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா என்னன்னா டாப்ன்ற ஒரு ஏரியாவில் நீங்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுவே எல்லா இடத்துக்குமே சேம் வேல்யூவா உங்களுக்கு எடுத்துக்கு. எனக்கு வந்து டாப்ல ஒரு வேல்யூ வரணும், பாட்டம் ஒரு வேல்யூ வரணும், லெஃப்ட் சைடு ஒரு வேல்யூ வரணும், ரைட் சைடு ஒரு வேல்யூ வரணும்னா மேக் ஆல் செட்டிங் த சேம்ன்ற பட்டனை வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கிட்டு டாப்ல 5 mm, பாட்டம் 0, லெஃப்ட் சைடு 8 mm கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஓகே கொடுத்து பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாறினது தெரியும். ப்ளூ லைன் மேல ஒன்னு இருக்கு பாத்தீங்களா டார்க்கா, அது டெக்ஸ்ட் ஃப்ரேம் லைன். அதுக்கு கீழே கொஞ்சம் டிண்ட் மாதிரி ப்ளூ கலர் தெரியுங்களா, அதான் உங்களே மார்ஜின் கொடுத்தது. மேல வந்து நம்ம 5 mm மார்ஜின் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து 8 mm மார்ஜின் கொடுத்துருக்கோம். அதான் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது. Ctrl+B பிரஸ் பண்றீங்க, டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் ஓபன் ஆயிடும். அதுல வெர்டிகல் ஜஸ்டிபிகேஷன், அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல டெக்ஸ்ட நம்ம எப்படி அலைன் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப டாப்னு இருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல இந்த ப்ளூ லைன் மேலதான் அலைன் ஆகி பாத்தீங்களா, அதான் டாப்னு சொல்றோம். அதுவே நீங்க சென்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு உங்களுக்கு அலைன் ஆகும். இப்ப இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை ஓகே பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே ஸ்பேஸ் மாதிரி மெயின்டைன் ஆகும். Ctrl+B பிரஸ் பண்றீங்க, டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் ஓபன் ஆயிடும். அது அலைன்ற ஏரியாவில் பாட்டம் கொடுக்குறீங்க. அதனா பாட்டம்ல வந்து உங்களுக்கு அலைன் ஆயிடும். ஜஸ்டிபிகேஷன் அலைன் கொடுக்குறீங்க. அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் எவ்வளவு ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட்டா எடுத்துக்கும். இப்ப இந்த பேராகிராஃப் ஸ்பேசிங் லிமிட்ன்றது என்னன்னா நீங்க இதை 2 காலமா மாத்தினா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 2 காலமா நம்ம மாத்தி இருக்கோம். இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு காலம் ஃபுல்லா ஸ்பேசிங் வந்துருச்சு. அடுத்த காலம்ல உங்களுக்கு நிறைய ஸ்பேசிங் இருக்கிற மாதிரி. சப்போஸ் இந்த ஸ்பேசிங் வந்து எனக்கு குறையணும் அப்படின்னா பேராகிராஃப் ஸ்பேசிங் லிமிட்ல தான் நீங்க மாத்தணும். இங்க வந்து 70 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி மாறிடும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இங்க ஒரு பாத் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். பாத் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு டெக்ஸ்ட் ரேப் கொடுக்குறோம். கண்ட்ரோல் பேனல்ல டெக்ஸ்ட் ரேப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் ரேப் ஒன்னு கிரியேட் ஆயிடும். இப்போ நீங்க டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் கொண்டு வர்றீங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஃப்ரேம்னு இருக்கும். அது செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் ரேப் கொடுத்து இருந்தாலும் அது இக்னோர் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். எனக்கு திரும்ப அதை இக்னோர் பண்ண வேண்டாம்னா நீங்க இதை எடுத்து விட்டுக்கலாம்.